ரியல் எஸ்டேட் மார்க்கெட் ஓவர் வேல்யூடா இருக்கு. ஸோ வீடு வாங்குறது இப்போ ரைட் சாய்ஸ் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சம்பாரிச்ச காசை தெரியாத இடத்துலலாம் போடாம வீடு வாங்கி சீக்கிரம் செட்டில் ஆகும். வீடு வாங்குற டாபிக் வந்தாலே டிபேட் தான். அதுலயும் இப்ப வீடு விற்கிற ரேட்டுக்கு ஓவர் வேல்யூஷன்ல வாங்குறோமோங்கிற டவுட் எல்லாருக்கும் இருக்கு. அதை கிளியர் பண்ண ஒரு சிம்பிள் தம்ப் ரூல் சொல்றேன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ 1 கோடி, அது ரெண்ட்டுக்கு விட்டா மாசம் 30,000 வரும். அப்ப அதோட ஆனுவல் ரெண்டல் இன்கம் 3,60,000 ரூபாய். வேல்யூவேஷன் கரெக்டா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரெண்டல் ஈல்டு தெரியணும். ஸோ ஆனுவல் ரெண்டல் இன்கம் பை ப்ராப்பர்ட்டி வேல்யூ, அப்ப கிடைக்கிற பெர்சன்டேஜ் தான் ரெண்டல் ஈல்டு. இந்த கேஸ்ல 3.6%. நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்ப வருது நம்ம தம்ப் ரூல். ரெண்டல் ஈல்டு 4% மேல கிடைச்சா அது ரொம்ப நல்ல வேல்யூஷன்ல கிடைக்குது. 3-4% இருந்தா வேல்யூவேஷன் டீசென்ட் தான், முடிஞ்சா கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பாருங்க. அதுவே 3%க்கும் கம்மியா இருந்தா ப்ராப்பர்ட்டி ஓவர் வேல்யூடா இருக்க சான்ஸ் அதிகம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு வாங்குறவங்க அனலைஸ் பண்ணிட்டு வாங்குங்க. உங்களோட எமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் ஃபினான்சியல் பிரசன்ட்குள்ள உங்களை கொண்டு போயிடக்கூடாது. இந்த தம்ப் ரூலை சேவ் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட், இந்த தம்ப் ரூலோட சேர்த்து லொகேஷன், ஃபியூச்சர் growth, டிமாண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அம்யூனிட்டிஸ், இது எல்லாமும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவை டிசைட் பண்ணும். வீடு வாங்கலாங்கிற டிசிஷனை இங்க மட்டும் யோசிச்சு முடிவு பண்ணாம இங்கேயும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. உங்ககிட்ட வீடு வாங்கணும்னு சொல்ற எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.